புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக ஒரு போலீசார் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய வீட்டில் பல வெடி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது, துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, வாட்ஸ்அப் உரையாடல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. நீ பயப்படாத, நீ செய்து முடி, விஷயத்தை முடி, நீ உள்ளே போய் முடிக்கலுமெண்டா முடிச்சு விடு என்கிற பொருள்பட கொமாண்டோ சாலி அவர்கள் துப்பாக்கிதார் சொல்லியிருந்தார். நீங்கள் என் அப்பாவை எல்லாம் பார்த்தீங்கள், நீங்கள் தான் என்ற உயிர், நீங்கள் எப்படி கையக்கூடாது. ஒரு குழுவாக இயங்கியவர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. முன்னே அரசாங்கம் செஞ்சது போலவே நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்று பேசுகின்றீர்கள். இனி எவரும் இந்த பாதாள உலக கும்பல் தொடர்பாக நடமாட முடியாது. பாதாள உலக கும்பலோட பெயர்களுடைய அதன் பின்பலத்தோடைய நடமாட முடியாது. 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை பெற்ற பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் எப்படி அந்த ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு அவசரமாக அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இல்லை. போலீசாரை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்பதாக இருந்தால் நாளை எங்கள் ஒருவரது உயிருக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். தப்பி ஓடியவர்கள், ராணுவ பயிற்சி எடுத்துட்டு தப்பி ஓடியவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெஃப்னாப்டியின் சொந்தங்களுக்கு வணக்கம். புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக ஒரு போலீசார் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த போலீசார் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரோட கைத்தொலைபேசியில் இருந்த புகைப்படங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் பல ரகசிய இலக்கங்கள், தொடர்பாடி இருந்த இலக்கங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆகவே அது தொடர்பாக இன்னொரு தகவலும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டில் சொகுசு கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவருடைய வீட்டில் பல வெடி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. போருக்கு பயன்படுத்தப்படுற துப்பாக்கிகள் என்ற துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் M16 துப்பாக்கி என்ற தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக இவ்வாறான தோட்டாக்கள்? அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சொகுசு கார் எப்படி வந்தது, எந்த புன்புலத்தில் இவர் இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்தார் என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பின்புலத்தில் தான் இவருடைய கைத்தொலைபேசியில் இருந்த புகைப்படங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, தொலைபேசி இலக்கங்கள். அந்த வகையில் இந்த நபர் செவ்வந்தி என்ற பெண்ணோட தொடர்பாடிய சம்பந்தமான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆகவே அந்த வரிசையில் இப்போ இவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சொகுசு கார், துப்பாக்கி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான பல விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் சேட்டிங், அதாவது வாட்ஸ்அப் உரையாடல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற கொமாண்டோ சாலி என்ற ஒரு நபரோட துப்பாக்கிதாரி, அதாவது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் உரையாடின அந்த சேட்டிங்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரட்டையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னா, நீ பயப்படாத, நீ செய்து முடி, விஷயத்தை முடி, நீ உள்ளே போய் முடிக்கலுமெண்டா முடிச்சு விடு என்கிற பொருள்பட கொமாண்டோ சாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த துப்பாக்கிதாரி நபர், நான் முடிச்சிட்டேன், அதாவது துப்பாக்கியால் சுட்டுட்டேன், அவர் இறந்து விட்டாரோ தெரியவில்லை. அதற்கு பிறகு கொமாண்டோ சாலி அவர்கள் சொல்லியிருந்தார், அவர் இறந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகான காலப்பதில் நான் உள்ளே வந்துட்டேன், நான் பிரச்சனை இல்லை, ஆனால் தங்கச்சி உள்ளே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ என்ற உயிர் என்று கொமாண்டோ சாலி சொல்கின்ற பொழுது இவர் துப்பாக்கிதார் சொல்லியிருந்தார், நீங்கள் என் அப்பாவை எல்லாம் பார்த்தீங்கள், நீங்கள் தான் என்ற உயிர், நீங்கள் எப்படி கையக்கூடாது அப்படி என்கின்ற பொருள்பட அவருடைய அரட்டை போய்கின்றது. ஆகவே இந்த பல காலமாக நெருக்கமானவர்கள் உரையாடுகின்ற ஒரு பாணியில் இருவரும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது முன்னைய காலகட்டத்தில் இருந்தே திட்டமிடப்பட்ட ஒரு கொலை சம்பவமா என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் இருந்து எழுகின்றது. அதாவது முன்னைய நாட்களில் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருடைய தொடர்புபட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நபர்களுடைய, அதாவது இந்த போலீஸ் கூட இதில் தொடர்புபட்டிருந்தார், இங்கே இருக்கிற நபர்களுடைய தொடர்புபட்டு ஒரு குழுவாக இயங்கியவர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கனேமுள்ள சஞ்சீவை ஏற்கனவே பாதாள உலக கும்பலோட சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர். ஆகவே அவரை பழிவாங்கும் நோக்கில் சரியாக திட்டமிடப்பட்டு இந்த விடயம் நடந்திருக்கின்றதா என்கின்ற வகையிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கனேமுள்ள சஞ்சீவை தொடர்பான ஒரு விடயம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்த அந்த நேரத்தில் பிரதி போலீஸ் அதிபரும் இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பு வச்சிருந்தார்.
அந்த ஊடக சந்திப்பில் பலரான கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக ஒரு ஊடகவியலாளர், முன்னே அரசாங்கம் செஞ்சதை போலவே நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்று பேசுகின்றீர்கள், ஆனால் அண்மையில் கொட்டாஞ்சனையில் துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான பிடிப்பட்ட 2 நபர்களையும் நீங்கள் சுட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே முன்னே அரசாங்கம் இப்படியான சம்பவங்களை தான் செய்யும், அவர் ஒரு குற்றவாளி தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய என்ன விடயத்தை சொல்லினார்னு பார்த்தீங்கன்னா, தற்க பாதுகாப்பு என்றது சாதாரண குடிமக்களுக்கும் இருக்குது, போலீஸாருக்கும் இருக்குது. தற்பாதுகாப்புன்றது ஒரு பொதுவான விடயம். ஆகவே அந்த தற்பாதுகாப்பின் அடிப்படையில் தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதை தவிர வேண்டுமென்றே இது செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற கருத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் கூட இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தன. அது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சயித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே இந்த நாட்டின பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தின பொறுப்பு. இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தயவு செய்து ஒழிக்க வேண்டும். துப்பாக்கிச்சூடு கலாச்சாரம் இப்போ பல்கி பெருகி இருக்கின்றது எங்கள் நாட்டில். இதை ஒழிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பேசுகின்ற பொழுது கூட அவர் என்ன விடயத்தை சொன்னார்னா, இந்த பாதாள உலக கும்பல் அதிகரிச்சிருக்குத்தான், ஆனால் அவற்றுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். இனி எவரும் இந்த பாதாள உலக கும்பல் தொடர்பாக நடமாட முடியாது. பாதாள உலக கும்பலோட பெயர்களோடைய அதன் பின்பலத்தோடைய நடமாட முடியாது. அவர்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டுவோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பேசுகின்ற பொழுது கூட இந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை நாங்கள் அக்கறையாகத்தான் இருக்கின்றோம், உடனடியாக இதற்குரிய நபர்கள் பிடிபடுவார்கள், அது மட்டுமில்லாமல் இந்த பாதாள உலக கும்பலுக்கு முடிவு கட்டுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிரதி போலீஸ் மா அதிபர் சொல்லுகின்ற பொழுது 50க்கும் மேற்பட்ட பாதாள உலக கும்பல் இன்னுமே நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கு, இதற்கு 1400க்கும் மேற்பட்டவர் உதவி செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் எடுத்து எம்பியிருந்தார். ஆகவே இப்படியாக இந்த பாதாள உலக கும்பல் தொடர்பான இன்னும் ஒரு அச்சம், இன்னுமே அந்த அச்ச நிலைமை மக்கள் மத்தியில் இருந்து வண்ணமே இருக்கின்றது. ஏன்னா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்த இடங்கள் பொது இடங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூடு மிக பிரதானமான துப்பாக்கிச்சூடு நடந்த இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய இடங்கள். உதாரணமாக நீதிமன்ற வளாகத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்கிறது என்பது நாங்கள் சினிமாவில் பார்த்த விடயம்தான். அது இப்போ அரங்கேறி இருக்கின்றால் அது மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் இன்னுமே அது தொடர்பான பயம் இருக்குதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே இந்த சூழலுக்கு பழக்கப்படாத மக்கள் இது தொடர்பான தங்களுடைய விசனங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சிட்டு அதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவலும் அண்மையில் வெளியாகுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த கொலைச்சம் கனைமுள்ள சஞ்சீவ் அவர்களை கொள்வதற்காக 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை பெற்ற பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது என்கின்ற விவரங்களும் வெளியாகி வண்ணமே இருந்தன. ஆகவே இந்த பணத்திற்காக கொலை செய்கிற ஒரு மரபு எப்பயாவது இருந்துட்டு நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பணத்திற்காக கொலை செய்கிற ஒரு கலாச்சாரமும் இலங்கையில் ஊடுருவி விட்டதா என்கின்ற ஒரு பயமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வேலன் சுவாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது அண்மையில் நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி நடந்த நேர்காணலில் வேலன் சுவாமிகள் அவர் கூறுகின்ற பொழுது சொல்லியிருந்தார், தென்னிலங்கையில் இது தொடர்பான விடயங்கள் நடக்கிற பொழுது பாரிய நடவடிக்கைகள் எதையும் அரசாங்கம் முன்னெடுக்கலை. ஆனால் இதுவே வடக்கு கிழக்கில் நடந்திருந்தால் உடனடியாக விரைந்து இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்க போன்றோம் என்று தொடர்பாக பேசி இது தொடர்பாக பல விடயங்களையே அவர்கள் முன்வைத்திருப்பார்கள். இது தொடர்பான ஒரு சட்ட சிக்கலை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள். அதாவது உடனடியாக விரைந்து இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போன்றோம் என்ற தொடர்புட பேசி விடயங்களை முன்னெடுத்திருப்பார்கள். ஆனால் அரசாங்கம் இப்போ தென்னிலங்கையில் நடந்த இந்த விடயங்கள் தொடர்பாக மௌனம் காப்பது அல்லது இந்த நடைமுறைகளை துரிதப்படுத்தாதது ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றது என்ற பொருள்பட வேலன் சுவாமி அவர்கள் பேசியிருப்பார். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் எழுந்த சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியுள்ளது. இந்த நாட்டில் முன்னமே பல தடவைகள் போலீசார் சில குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையாக குற்றவாளிகள் என அடையாளம் காட்டப்பட்ட நபர்களை அழைத்து சென்று தங்களது இஷ்டத்திற்கு அவர்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் கொலை செய்திருக்கின்றார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதை நாங்கள் கூறவில்லை. ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில்
ஒருவர் ஆயுதம் இருக்கென்று கூறுவார், அவரை அழைத்துச் செல்வார்கள். அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார். பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களை சுட்டார்கள் என்று இந்த கதையை கூறுவார்கள். இந்த கதை தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அனைவரும் அறிந்தது இது ஒரு பொய்யான கதை என்பது. இது பலரும் பல தடவைகளில் கூறியிருக்கின்றார்கள். நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் எப்படி அந்த ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு அவசரமாக அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இல்லை. 2023ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது, குற்றவாளிகள் யாரையும் ஏதாவது இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் போலீசார் அதனை வீடியோ வடிவிலே ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று, அந்த வீடியோ ஆதாரம் இருக்க வேண்டும், எங்கே கூட்டிச் சென்றார்கள், என்ன நடந்தது என்று. இது எதுவுமே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுத்தப்படவில்லை. இவர்கள் குற்றவாளிகள் தானா இல்லையா, யாருக்காக கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள், யாரின் தூண்டுதலில் பேரின் செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே அந்த இருவரும் இன்று இறந்து விட்டார்கள். போலீசாரை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்பதாக இருந்தால் நாளை எங்கள் ஒருவரது உயிருக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சகல வடிவிலும் நீதிமன்றத்துக்கு செல்லவும் நீதியை பெற்றுக்கொள்ளவும், அவர் குற்றவாளி என்றால் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்குமான அத்தனை சட்டத்திட்டங்களும் இலங்கையில் இருக்கின்றது. இவ்வளவு அவசரமாக போலீசார் இவர்களை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்புகின்றோம். ஏனென்றால் இது இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இப்படியான கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் பல தடவைகளில் நாங்கள் கைதாகி இருக்கின்றோம். நாங்கள் கைதாகும் பொழுது கூட எந்தவித பாரிய வன்முறைகளையும் ஈடுபடாத எங்களையே கை விலங்குகளை போட்டுத்தான் போலீசார் அழைத்து செல்வார்கள். ஆனால் 2 பேர் கொலைகளை செய்த இருவரை எந்த கைவிலங்கும் இல்லாமலா அழைத்து சென்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக எத்தனை காலம்தான் ஆயுதத்தை காட்ட சென்றார்கள், ஆயுதத்தை எடுத்து தங்களை சுட வழிகிட்டார்கள், நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் என்று கூறுவார்கள். இந்த அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லையா, அல்லது இதே பொய்க்கதை தான் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக அதிக அளவிலே அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 6 கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனவரியிலிருந்து இன்று வரை, இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இன்று வரை 17 சூட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு ஒரு சூட்டு சம்பவம் என்ற அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் தியோகந்த் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரிவத்தோடு சம்பந்தப்பட்டதில் இராணுவத்தினர் என்ற பேரும் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள், இராணுவ பயிற்சி எடுத்துட்டு தப்பி ஓடியவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களும் இந்த பாதாள உலக கும்பலுக்கு உதவி புரிவார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை கைது செய்வதற்கான திராணி எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே அவர்களை நாங்கள் கைது செய்வோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இப்பயுமே இராணுவத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். முன்னைய காலகட்டங்களில் அவர்கள் சில நேரங்களில் இந்த போதைப்பொருள் சம்பந்தமாகவும் அல்லது குடும்ப சூழ்நிலை சம்பந்தமாகவும் விலகி வந்திருப்பார்கள். அப்போ அவர்கள் தொடர்பான கருத்துக்களையும் நாங்கள், அவர்கள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் சேமித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இடைவிலகியவர்கள் இப்போ என்ன நிலைமையில இருக்கிறார்கள் என்கின்ற விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக துரித கதில செயற்பட்டு இராணுவத்தினருக்கும் பாதாள உலக கும்பலுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பது தொடர்பான முழுமையான விசாரணைகளை நடத்தி அதற்குரிய விடயங்களை நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த துப்பாக்கி பிரிவம் சம்பந்தமாகவே கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது துப்பாக்கி பிரிவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஆக போகுது. ஆகவே இப்போ வரைக்குமே இந்த துப்பாக்கி பிரிவம் சம்பந்தமான செய்திகள் தான் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமன்றத்தில் புதுக்கடையில் துப்பாக்கி பிரிவம் நடந்தால் பிறகு ஒரு இடத்துல துப்பாக்கி முயற்சியும் ஒரு இடத்துல துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. அதில் ஒருவர் உயிரிழந்து கூட இருக்கிறார். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்தும் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோடு நினைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.